ஹாய் நண்பர்களே, நான் உங்கள் அபு அண்ட் நீங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறது எபிக் மூவி மேனியா. இன்னைக்கு நாம 2008ல வெளியான த கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன்ங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பூமியில பிறக்கிற எல்லா மனிதர்களுமே குழந்தையா பிறந்து இளமை பருவத்தை அடைஞ்சு முதுமையில அவங்களுடைய வாழ்க்கை பயணம் முடியும். ஆனா இந்த படத்துல நம்ம ஹீரோ பிறக்கும் போதே முதுமை தோற்றத்துல பிறந்து காலப்போக்குல இளமையா மாறி ஒரு குழந்தையா அவருடைய வாழ்க்கை பயணம் முடியுது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டோரியை நமக்கு சொல்ல வந்த கதை தான் தி கியூரியஸ் கேஸ் ஆஃப் பெஞ்சமின் பட்டன். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே 1980ல ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்ட ஆசைப்படுறாங்க அமெரிக்கா. அதுல ஒரு பெரிய வால் கிளாக்க செட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஊர்லயே பெஸ்டா இருக்க ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சு அவர்கிட்ட இந்த பொறுப்பையும் கொடுக்கறாங்க. அதுக்கான வேலையில இவரும் ஈடுபட அது கரெக்டா வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன காலகட்டம். அந்த கிளாக் உருவாக்குறவருக்கு ஒரு பையனும் இருக்கான். அவனை போருக்காக அனுப்பியும் வைக்கிறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போக அவங்க பையன் இறந்துட்டாங்கிற ஒரு தகவலும் வருது. இவரும் பையனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறாரு. அப்படியே அந்த கிளாக்கையும் ரெடி பண்ணி முடிக்கிறாரு. ரயில்வே ஸ்டேஷன் ஓபன் பண்ற நாளும் வருது. எல்லாரும் அந்த கிளாக் முன்னாடி நிக்கிறாங்க. அதை ஓபன் பண்ணதும் எல்லாருக்குமே ஷாக். அந்த கடிகாரம் கிளாக் வைஸ்ல சுத்தாம ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்திட்டு இருக்கு. எதுக்கு இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லாருமே கேட்க, என்னோட பையன் போர்ல இறந்துட்டான். இந்த மாதிரி கிளாக் ரிவர்ஸ்ல சுத்தும் போது நேரம் பின்னோக்கி போக என்னோட பையனை சந்திச்சிட மாட்டோமோங்கிற ஒரு ஏக்கத்துலதான் இப்படி பண்ணிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்ல, அதை கேட்டு எல்லாருமே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்படியே இங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு பாட்டியை காட்டுறாங்க. அவங்க பக்கத்துல இருக்க அவங்க பொண்ணு கேர்லினை கூப்பிட்டு அங்க இருக்க ஒரு டைரியை எடுத்து அதுல இருக்கிறத படிக்க சொல்றாங்க. இது நம்ம ஹீரோ பெஞ்சமினோட டைரி. இவங்களும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே 1985ல வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சு மக்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்க தருணத்தை காட்டுறாங்க. அப்படியே இங்க தாமஸ்னு ஒருத்தரை காட்டுறாங்க. அவங்க ஒய்ஃப் டெலிவரி பெயின்ல இருக்கிறதுனால அவங்கள பாக்குறதுக்காக வேக வேகமா வீட்டுக்கு போறாரு. அங்க இருந்த டாக்டர் தாமஸ் கிட்ட, உங்க ஒய்ஃப் சாகுற தருணத்துல இருக்காங்க, ஏதாச்சும் பேசணும்னா பேசிட்டு வாங்கன்னு சொல்ல, தாமஸோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் என் குழந்தைய கைவிட்டுறாதீங்கன்னு சொல்ல, இவருமே ஒண்ணுமே புரியாம போய் குழந்தைய பார்க்க, அந்த குழந்தை 80 வயசு தோற்றத்துல இருக்கவங்கள மாதிரி பிறந்திருக்கு. அதே நேரத்துல தாமஸோட ஒய்ஃபும் இறந்து போக தன்னுடைய குழந்தைய எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. தண்ணி இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தைய கீழே போட பார்க்க அங்க இருக்க போலீஸ் இவரை சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். எப்படியோ அந்த போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு முதியோர் இல்லம் வாசல்ல அந்த குழந்தைய போட்டுட்டு போயிடுறாரு. இந்த இடத்துக்கு இன்சார்ஜ் இவங்க தான் குயினி. அவங்க ஒருத்தர்கிட்ட பேசிட்டே வெளியே வர இந்த குழந்தைய பாத்துடுறாங்க. யாரா இங்க குழந்தைய போட்டு போனதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட முகத்தை பார்க்க இவங்க ரெண்டு பேருமே பயந்து போறாங்க. குயினியும் அந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ள போறாங்க. இனி நானே இவனை வளர்க்கறேன் அப்படின்னு. அங்க இருக்க ஒரு டாக்டரை கூப்பிட்டு இந்த குழந்தைய காட்ட அவரும் செக் பண்ணிட்டு இந்த குழந்தை உயிர் வாழ்றது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இருந்தாலும் குயினி முயற்சியை விடாம அந்த குழந்தைக்கு பெஞ்சமின்ங்கிற பேரையும் வச்சு வளர்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த முதியோர் இல்லத்திலேயே பெஞ்சமினும் வளர ஆரம்பிக்கிறாரு. இன்னமும் நம்ம பெஞ்சமின் வயசான தோற்றத்துல தான் இருக்காரு. அவரால் நடக்க முடியலங்கிறதுனால இங்கேயும் அங்கேயுமா வீல் சேர்ல தான் போயிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஜன்னல் ஓரமா குட்டி பசங்க விளையாடுறத பாக்குறாரு. இவருக்கும் அந்த குழந்தைங்களோட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா இவரும் அவங்க ஏஜ் தானே. வெளியே போக ட்ரை பண்ண அப்படியே தவறி கீழே விழ போறாரு. அந்த இடத்துக்கு வந்த குவீனி அவரை காப்பாத்துறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்க இருக்க இடத்துல வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. அப்படியே நம்ம பெஞ்சமினுக்கு 7 வயசும் ஆகுது. ஒரு ஹீலர் கிட்ட அவனை கூட்டிட்டு போறாங்க. எழுந்து நடடா தம்பி, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஹோப் கொடுக்க பெஞ்சமினும் ட்ரை பண்ணி கீழே விழுந்துடுறான். பரவாயில்ல, திரும்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றாரு. பெஞ்சமினும் கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறான். இவ்வளவு நாள் வீல் சேர்ல சுத்திட்டு இருந்த நம்ம பெஞ்சமின் இப்போ வாக்கிங் ஸ்டிக் ஹெல்ப்போட நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படியே நாட்களோட டிசின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அந்த முதியோர் இல்லத்துக்கு வராரு. காலப்போக்குல அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஒரு நாள் டிசி பெஞ்சமினை வெளியில கூட்டிட்டு போக ஜாலியா என்ஜாய் பண்றாரு நம்ம பெஞ்சமின். ரெண்டு பேரும் திரும்பி வீட்டுக்கு போலான்னு நினைக்க அங்க டெசியோட கேர்ள் ஃப்ரெண்ட் வராங்க. நான் கொஞ்ச நேரம் என் கேர்ள் ஃப்ரெண்டோட பேசிட்டு வரேன், நீங்களே இந்த பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடுறீங்களான்னு கேட்க, இத புரிஞ்சுக்கிட்ட பெஞ்சமினும் மறுக்க முடியாம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி பஸ்ல போயிடலாம்னு சொல்லிட்டு நம்ம பெஞ்சமினும் போக அதுக்குள்ள பஸ்ஸை எடுத்துடுறாங்க. வேற வழி இல்லாம நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்து சேர்றாரு. அவங்க அம்மாவும் பெஞ்சமினை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அவரோட கையெல்லாம் காப்பு காய்ச்சி போயிருக்கு. அவ்வளவு தூரத்துல இருந்து ஸ்டிக்க பூச்சி நடந்து வந்ததுனால இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலமா தான் இருப்பாங்க, யாரையுமே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நம்ம பெஞ்சமினும் இதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டாரு. அப்படியே கொஞ்ச நாள் போக 2 ஸ்டிக்ல நடந்த நம்ம பெஞ்சமின் இப்போ ஒரு ஸ்டிக்ல நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வராங்க. அந்த பாட்டி கூட நம்ம பெஞ்சமினுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது. அந்த பாட்டிக்கு டெய்ஸின்னு சொல்லிட்டு ஒரு கிராண்ட் டாட்டரும் இருக்காங்க. டெய்ஸியும் பெஞ்சமினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரே
ஏஜ் தான். இப்படியே காலங்கள் ஓட குயினிக்கு ஒரு குழந்தையும் பொறக்குது. அவங்க அந்த குழந்தை கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆகுது. அவங்களால பெஞ்சமின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. தனிமையில தள்ளப்படுறாரு நம்ம பெஞ்சமின். அப்படியே கொஞ்ச நாள் போக இப்ப நம்ம பெஞ்சமின் வாக்கிங் ஸ்டிக்கே இல்லாம நடக்க முடியுது. அதே தருணத்துல அவருக்கு ஒரு புது ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்குது. அவங்க நம்ம பெஞ்சமினுக்கு பியானோ வாசிக்க கத்து கொடுக்கறாங்க. அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. நாட்கள் போக போக அவர் இளமைய ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு நாள் ஹார்பர்ல நம்ம பெஞ்சமின் உக்காந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு மைக்கேல் சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. என்னோட கப்பல்ல வேலை செய்ய ஆட்கள் தேவை, யார் வரீங்கன்னு கேட்க சேலரி ரொம்ப கம்மியா கொடுப்பான்னு சொல்லிட்டு வேலைக்கு போக யாருமே தயாரா இல்ல. ஆனா நம்ம பெஞ்சமினும் எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்றதுக்காக போறாரு. என்னதான் வயசானவரா இருந்தாலும் நல்லா வேலை செய்யறத பார்த்துட்டு மைக்கேல் அவர் கூட ஃப்ரெண்ட்லியா பேச ஆரம்பிக்கிறான். ஒரு நாள் மைக்கேல் பெஞ்சமினை கூட்டிட்டு ஒரு பாருக்கு போறாரு. அங்கதான் நம்ம பெஞ்சமினோட அப்பா தாமஸ் இருக்காரு. அவர் கண்டுபிடிச்சிடுறாரு இது நம்ம பையன்தான். அப்படியே நம்ம பெஞ்சமினை ஃபாலோ பண்ணிட்டு வராரு. நான் அந்த வழியா தான் போறேன்னு சொல்லிட்டு பெஞ்சமினுக்கு லிஃப்ட் கொடுக்கறாரு. அப்படியே ஒரு பார்க்கு கூட்டிட்டு போய் 2 பேரும் பேசிட்டே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பெஞ்சமின் தான் தன்னுடைய பையங்கிறத சொல்லாம மறைச்சிடுறாரு. அவரை சேஃபா முதியோர் இல்லத்திலயும் கொண்டு வந்து விட்டுறாரு. அடுத்த நாள் டெய்ஸி அவங்க பாட்டிய பார்க்க அந்த இடத்துக்கு வர இதை தெரிஞ்சுக்கிட்ட பெஞ்சமினுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் டெய்ஸியை எழுப்பி அவர் ஒர்க் பண்ற கப்பலுக்கு கூட்டிட்டு போறாரு. மைக்கேல் கிட்டயும் எங்களை ஒரு ரைட் கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல தனக்கு பிடிச்ச பொண்ணோட நைட் நேரத்துல ஒரு அழகான ரைட். அப்படியே அந்த நாளும் போக அடுத்த நாள் காலையில பெஞ்சமினுக்கு பியானோ சொல்லி கொடுத்த அந்த லேடி இறந்துடுறாங்க. இத பார்த்த பெஞ்சமின் ரொம்பவே கஷ்டப்படுறான். என்னதான் இவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இளமை திரும்பினாலும் இவன் கூட இருந்த நண்பர்கள் கொஞ்சம் கொஞ்சமா முதுமையில இறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒரு கட்டத்துல நம்ம பெஞ்சமினுக்கு 17 வயசு ஆகுது. அப்போ அவர் ஒரு டெசிஷனும் எடுக்கிறாரு. இங்க இருக்கவங்களுக்கு பாரமா இருக்க வேணான்னு. அங்க இருக்க எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அங்க ஓடி வந்த டெய்ஸி எங்க போனாலும் சரி எனக்கு லெட்டர் போட மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே பெஞ்சமினும் மைக்கேல் கூட கப்பல் பயணத்தை தொடங்குறாரு. எத்தனை ஊருக்கு போனாலும் டெய்ஸிக்கு லெட்டர் போறத மட்டும் அவர் மறந்ததே கிடையாது. பல மாசத்துக்கு அப்புறம் டெய்ஸி கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வருது. அதுல டெய்ஸி நியூயார்க்ல இருக்க ஒரு டான்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ண போறதா எழுதியிருக்காங்க. அதே நேரத்துல நம்ம பெஞ்சமின் கொஞ்ச நாள் ஹோட்டல்ல தங்க அங்க எலிசபெத்னு சொல்லக்கூடிய ஒருத்தவங்க நம்ம பெஞ்சமினுக்கு ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. அது அப்படியே காதலாவும் மாறுது. 2 பேரும் மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் எலிசபெத் சொல்றாங்க, சின்ன வயசுல நிறைய சாதனைகள் பண்ணணும்னு நினைச்சேன் கடல்ல, ஆனா இப்ப வயசாயிடுச்சுன்னு சொல்ல அதுக்கு பெஞ்சமினும் சாதனைக்கு வயசு முக்கியம் இல்ல மனசுதான் முக்கியம்னு சொல்ல நீங்க எப்ப வேணா உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம்னு சொல்ல இவங்க 2 பேருக்குள்ளேயும் காதல் வளர ஒன்னா எல்லா இடத்தையும் சுத்தி பாக்குறாங்க. அப்போ ஒரு நாள் மைக்கேல் அந்த போட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு எல்லையில போர் நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு படை பலம் பத்தாததுனால இந்த மாதிரி சின்ன சின்ன படையும் ஹெல்ப் கேட்டிருக்காங்க, இப்ப சொல்லுங்க யாரெல்லாம் வர தயாரா இருக்கீங்கன்னு மைக்கேல் கேட்க நம்ம பெஞ்சமினும் அதுக்கு கையை தூக்கிடுறாரு. ஆனா நம்ம எலிசபெத் இவரை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுல இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி பெஞ்சமின் கிளம்புறாருன்னு தெரிஞ்சதும் ஒரு லெட்டர் எழுதி கதவுக்கு கீழே போட்டு போயிடுறாங்க. உன் கூட இருந்த நாட்கள் என்னால மறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே பெஞ்சமினும் மைக்கேலும் போருக்காக அந்த இடத்துக்கு போக அங்க நடந்த சண்டையில இவங்க கப்பல் மோசமா டேமேஜ் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம மைக்கேலுக்கு பலமான அடியும் பட்டுடுது. உடனே அவர் பெஞ்சமினை கூப்பிட இது வரைக்கும் யார்கிட்டயுமே கிடைக்காத நட்பு உன்கிட்ட கிடைச்சிச்சு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. அப்படியே அந்த கப்பலும் அங்க முழுக அங்க வந்த ரெஸ்கியூ டீம் நம்ம பெஞ்சமினை காப்பாத்திடுறாங்க. என்னதான் வாழ்க்கையில நட்பு காதல்னு எல்லாம் கிடைச்சாலும் அது நிரந்தரமா இல்லையேன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு. அப்படியே நம்ம பெஞ்சமினுக்கு 26 வயசு ஆகுது. குயினிய பார்க்க அந்த ஹோம்க்கு போறாரு. அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்பட இந்த விஷயம் டெய்ஸிக்கும் தெரிய வர பெஞ்சமினை பார்க்க வராங்க. என்னடா வர வர எங்காயிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போறாங்க. பெஞ்சமினோட அந்த நாளை நல்லா செலிப்ரேட் பண்றாங்க. நாளைக்கு நான் நியூயார்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்ஸி சொல்ல நம்ம பெஞ்சமினோட மூஞ்சியே மாறிடுது. அடுத்த நாள் சொன்னபடியே டெய்ஸி கிளம்பிட நாளாக நாளாக நம்ம பெஞ்சமினும் எங்காயிட்டே போறாரு. அப்போ ஒரு நாள் பெஞ்சமினோட அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டே பேசுறாங்க. அப்போ தாமஸும் நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிட இதை கேட்ட பெஞ்சமினும் ஒரு மாதிரி ஆகிட்டுறாரு. என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவோட போட்டோ எல்லாம் காட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாரு. எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு சொல்லிட்டு பெஞ்சமின் கிட்ட சொல்ல பெஞ்சமின் எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் போய் குயினி கிட்ட சொல்ல என்ன மோசமான ஆளாவன், வயசானதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உன்னுடைய ஞாபகம் வருதா, நீ ஒன்னும் அங்க போக வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம பெஞ்சமினுக்கு மனசு ஏத்துக்கல. ஏன்னா அவரும் அந்த வயசான காலத்தை கடந்து தானே வந்திருக்காரு. நேரா அவங்க அப்பாவை பார்க்க போறாரு. அங்க பீச் ஹவுஸ் கிட்ட பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தாமஸ்க்கு அவங்க பையன் மன்னிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷம். அதே சந்தோஷத்தோட இறந்தும் போயிடுறாரு. தாமஸோட எல்லா சொத்தும் பெஞ்சமினுக்கு வந்து சேர்ந்துட அப்படியே இன்னும் கொஞ்சம் வருஷம் போக நம்ம பெஞ்சமின் வேற லெவல்ல எங்க மாறிடுறாரு. கரெக்டா இப்போ டெய்ஸிக்கு இவரோட ஏஜ் தான் இருக்கும். டெய்ஸிய பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு இவரும் ரெடியாகி அங்க கிளம்புறாரு.
போறாரு. டெய்ஸி ஆடுற டான்ஸ் ப்ரோகிராமுக்கும் வந்து சேர்றாரு. ஆசை ஆசையா போன அவருக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்திருந்துச்சு. டெய்ஸிக்கு ஒரு லவ்வர் இருக்கான்னு சொல்லிட்டு தெரிய வருது. ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. நம்ம பெஞ்சமினும் வெளியே போய் நின்னுட்டு இருக்க. அங்க வந்து டெய்ஸி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பார்க்கலாம் வராதன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசிட. இல்ல, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுக்கப்புறம் இருக்க இந்த வாழ்க்கைய முதியோர் இல்லத்திலேயே ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரால முடிஞ்ச உதவிய பண்ணிட்டு இருக்க. அப்படியே கொஞ்சம் மாசம் கழிச்சு நம்ம பெஞ்சமினுக்கு லெட்டர் ஒண்ணு வர, டெய்ஸிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இவருக்கு தெரிய வருது. இவரும் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்க, டெய்ஸி அங்க கால் உடைஞ்ச நிலைமையில இனி அவங்களால டான்ஸ் ஆட முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. இவனை என்னதான் துரத்தி விட்டாலும் நமக்கு ஒண்ணுனா திரும்பி வரான் அப்படின்னு சொல்லிட்டு கில்ட் ஃபீலிங்லயே இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பெஞ்சமினும் விட்டு கொடுக்கறதா இல்லங்க. அங்க ஒரு இடத்துலயே ஸ்டே பண்ணி அவ மனசு மாறும்னு சொல்லிட்டு வெயிட் பண்றான். ஆனா டெய்ஸி மனசு மாறவே இல்ல. கடைசியில ஹீரோ திரும்பி வந்துட நாட்கள் அப்படியே ஓட ஆரம்பிக்குது. ஒரு நாள் டெய்ஸியை நம்ம ஹீரோவை பார்க்க வீட்டுக்கு வர, உன்னை நான் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்க, அப்படியே இவங்களுக்குள்ள காதல் மலர ஆரம்பிக்குது. அப்படியே ஒரு ஒரு ஊரா போயிட்டு அவங்களுக்குள்ள இருக்க அந்த மெமரிஸ கெயின் பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் அந்த முதியோர் இல்லத்துக்கு போக அம்மா அம்மான்னு கூப்பிடுறான். ஆனா பதிலே வரல. என்னன்னு பார்த்தா குயினி இறந்துட்டாங்க. சொந்த அப்பாவே இவன் தோற்றத்தை பார்த்து இவன் வேணான்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த நேரத்திலயும் இவனை தன்னோட மக மாதிரி வளர்த்தாங்க. அப்படிப்பட்டவங்க இப்ப இல்லங்கிற போது நொறுங்கி போயிடுறான். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போக ஒரு சேஞ்சுக்காக அவங்க அப்பா வீட்டை வித்துட்டு இவங்க 2 பேரும் வேற ஊருக்கு போயிடுறாங்க. அங்க ஒரு அழகான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே நாட்கள் போக டெய்ஸி ஓனா ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. பெஞ்சமினுக்கும் வயசு இன்னும் குறைய ஆரம்பிக்குது. அப்போதான் டெய்ஸி கன்சீவ் ஆன விஷயத்த பெஞ்சமின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு நம்ம பெஞ்சமின். ஒருவேளை நம்ம குழந்தைய என்ன மாதிரி பிறந்துட்டா அவன் வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். சோ இது வேணாம் அப்படின்னு சொல்ல டெய்ஸியும் பாசிட்டிவா பேசி அவனுக்கு புரிய வைக்கிறான். அப்போ டிவில அங்க ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. 60 வயசு கொண்ட ஒருத்தவங்க ஸ்விம் பண்ணி ஒரு சாதனை படைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வருது. அது வேற யாருமே இல்லங்க, பெஞ்சமின்க்கு லெட்டர் எழுதி வச்சுட்டு போன நம்ம எலிசபெத். நம்ம பெஞ்சமின் கொடுத்த மோட்டிவேஷன்ல தான் இதை பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க நியூஸ்ல சொல்ல, பெஞ்சமினும் இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அப்படியே நாட்கள் போக பெஞ்சமினோட ஒய்ஃப்க்கு குழந்தையும் பிறக்குது. நம்ம பெஞ்சமினும் பயந்துட்டே வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த குழந்தை ரொம்பவே கியூட்டா இருக்கு. ஆனா அந்த குழந்தை வளர வளர இவருக்குள்ள ஒரு மன போராட்டம். இப்போ டெய்ஸிக்கு வயசு ஏறிட்டே போகுது. நம்ம ஹீரோக்கு வயசு குறைஞ்சிட்டே வருது. அந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த சமுதாயம் இவங்களை எப்படி பார்க்கும்? இது எல்லாம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்க. டெய்ஸியை கூப்பிட்டு, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், இதுக்கப்புறம் நீ என் கூட இருக்கிறது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கான்பிடென்டா சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தோம்னா அவங்க 2 பேரோட வாழ்க்கையும் போயிடுன்னு சொல்லிட்டு பெஞ்சமினோட சொத்து எல்லாத்தையுமே வித்துட்டு அந்த அமௌண்ட்டை டெய்ஸியோட பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுறாரு. அப்படியே நைட்டோட நைட்டா அந்த வீட்டை விட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையுமே டெய்ஸி தூங்குற மாதிரியே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா தடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவர் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாருன்னு. அதுக்கப்புறம் தான் நம்ம பெஞ்சமின் ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் நம்ம யாரையுமே லவ் பண்ணக்கூடாது, அது நமக்கு பெயினை தான் கொடுக்குதுன்னு. அப்படியே பல வருஷங்கள் ஓட பெஞ்சமினுக்கு டெய்ஸியோட ஞாபகம் வருது. ஊருக்கு போய் பாக்குறாரு. டெய்ஸிக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அவரோட பொண்ணு அவர் அளவுக்கு வளர்ந்திருக்கா. டெய்ஸியும் பெஞ்சமினும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்க, நீங்க சொன்னது கரெக்ட் தான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன்னையும் என் பொண்ணையும் சேர்த்து என்னால வளர்க்க முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே பல வருஷங்கள் போக நம்ம டெய்ஸிக்கு அந்த முதியோர் இல்லத்துல இருந்து ஒரு கால் வருது. இவங்களும் என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்க நம்ம பெஞ்சமின் 12 வயசு பையனா உட்காந்துட்டு இருக்காரு. அதே நேரத்துல மெமரி லாஸ் பேஷண்டா மாறிட்டாரு. அங்க வந்த போலீஸ் அவரோட டைரியில உங்களோட பேரையும் போன் நம்பரும் எழுதி இருந்தாரு, அதனாலதான் உங்களுக்கு கால் பண்ணோம்னு சொல்றாங்க. எனக்கு தெரியும்னு டெய்ஸியும் சொல்றாங்க. டெய்ஸியும் அடிக்கடி அந்த இடத்துக்கு வந்து பெஞ்சமினை பாத்துக்கிறாங்க. அப்படியே வருஷங்கள் போக இன்னும் 5 வயசு குழந்தையா மாறிட்டுறாரு. ரூஃப்ல உக்காந்துட்டு நான் பறக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டெய்ஸிக்கும் வயசு ஏறிட்டே போகுது. இருந்தாலும் டெய்ஸியோட பேச்சை மட்டும்தான் நம்ம பெஞ்சமின் கேக்குறாரு. கீழே இறங்கி வாப்பா அப்படின்னு சொன்னதும் அவரும் கீழே இறங்கி வந்துடுறாரு. இனி இவனை தனியா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த முதியோர் இல்லத்திலேயே தங்கி அவனை பாத்துக்கிறாங்க. நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமா வயசு கம்மியாகி குழந்தையாவே மாறிடுறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி படத்தோட ஆரம்பத்துல ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க கிளாக்க பத்தி சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல இன்னுமே அந்த கடிகாரம் ரிவர்ஸ்ல தான் சுத்திட்டு இருக்கு. அந்த கிளாக்கை எடுத்துட்டு வேற கிளாக்க மாட்ட அப்படியே இங்க நம்ம பெஞ்சமினை காட்டுறாங்க. டெய்ஸியோட கையில கை குழந்தையா இருக்காரு. அப்படியே டெய்ஸியோட முகத்தை பார்க்க அப்படியே ஹார்ட் பீட் நின்னு இறந்து போறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஃபர்ஸ்ட் சீன்ல கதையை சொல்ல ஆரம்பிச்ச அந்த பாட்டியை காட்டுறாங்க. அவங்க வேற யாருமே இல்லங்க, டெய்ஸி. ஆகுற தருணத்துல நான் மனசார காதலிச்ச ஒருத்தருடைய ஸ்டோரியை கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே தெரியுற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்.